ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் வசனம் 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதான இருதயத்தை கத்தர் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உயர்வானாலும் தாழ்வானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் ஆண்டவரே, கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுலே உறுதி இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்ற வார்த்தையின்படி சுவாமி. ஆம் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்த பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை விடுதலை பண்ணினீங்க அப்பா. அதற்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பார்வோன் கையிலிருந்து விடுதலை பண்ணினீங்க தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ ராஜாக்களுடைய கரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வந்தவர்களுடைய சேனைகளிலிருந்து நீர் தப்புவித்தீங்க ஆண்டவரே. கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆண்டவரே விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. உங்க சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிட கத்தர் உதவி செய்யுங்க. அன்னால் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டு போல ஆண்டவரே, கத்தர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே தேவ சமூகத்துல ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே ஊற்றி விடுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும், மனிதர்களிடத்திலே போய் சொல்லுகிறதை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்துல நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்துல எல்லா காரியத்தையும் சொல்லும் பொழுது ஆண்டவரே, கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அடைக்கலமாய் இருப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவன் மேல நம்பிக்கை வைக்கட்டும். தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விடட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய், ஆதரவாய், விடுவிக்கிறவராய், நன்மை செய்கிறவராய், சுகப்படுத்துகிறவராய், நன்மையை அருளுகிற தேவனாய் நீங்க இருப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.